அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ்ல வரக்கூடிய ரீசனிங் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஸ்லாஜிசம் சரிங்களா, லாஜிக்கல் டிசைனிங் வரக்கூடிய ஸ்லாஜிசம் டாபிக் தான் பார்க்குறோம். பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். தயவு செஞ்சு யாருன்னா அந்த வீடியோ பார்க்காதனா பார்த்துருங்க. ஏன்னா பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்தாதான் இந்த பார்ட் 2 வீடியோ நல்லா புரியும். ஓகேவா? அதாவது நமக்கு ஸ்லாஜிசம்ல 4 டைப் பார்த்துருப்போம். அந்த கன்க்ளூஷன் வச்சு ஆன் கன்க்ளூஷன், சம் கன்க்ளூஷன், நோ கன்க்ளூஷன், பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 2 டைப் நடத்திருப்பேன் சரிங்களா. இது மொத்தமான கான்செப்ட் 1, கான்செப்ட் 2 சொல்லிட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். நீங்க அந்த கான்செப்ட் பார்த்தாதான் இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அது இல்லாம இந்த ஆன் கல்குலேஷன், சம் கல்குலேஷன் இந்த 2 மாடல் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் இந்த நோ கல்குலேஷன் பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதனால யாருன்னா நீங்க புதுசா நியூவா இந்த வீடியோ மட்டும் பாக்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? இப்ப நோ கன்க்ளூஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்க்ளூஷன்ல அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். அந்த கன்க்ளூஷன்ல ஆல் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன, சம் கொடுத்திருந்தாங்கன்னா, நோ கொடுத்திருந்தாங்கன்னா. ஓகேவா? இப்ப நோ கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? இந்த நோ கன்க்ளூஷனும் பாசிபிலிட்டிஸும் ஓரளவு எல்லாமே என்னது சிமிலரா தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நோ கன்க்ளூஷன் நமக்கு 2 டைப் இருக்கு. ஓகேவா? அது என்ன 2 டைப்னா, அவங்க கொடுத்திருக்கிற கொஸ்டினா ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல 1 by 1 கொடுத்திருப்பாங்களா, அதை ஆல் சம் வச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல நோன்னு கொடுக்கல சரிங்களா, நோன்ற வார்த்தையே வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன்ல எந்த கூற்று கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா அது என்னது எல்லாமே ராங்கா தான் இருக்கும். ஓகே, நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், ராங்னு போட்டுடலாம். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நமக்கு நோ கன்க்ளூஷன்ல 2 டைப்பு. ஒன்னு பார்த்தோன்னா கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல நோனே வரல சரிங்களா, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுல நோனே மென்ஷன் ஆகல அப்படின்னா கொடுத்திருக்கிற கன்க்ளூஷன் நீங்க படிச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்திருக்க கன்க்ளூஷன் எல்லாமே என்னவா தான் இருக்கும்னா ராங்கா தான் இருக்கும். ஓகேவா? நீங்க எடுத்தவனே சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் எனிதிங், அதாவது எல்லாமே தப்பா இருக்கு, அனைத்தும் தவறுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், குறிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவையில்ல, வென் டயக்ராம் வரைய தேவையில்ல, எதுவுமே பார்க்கல, கண்ணை மூடிட்டு வரைஞ்சிடலாம். ஓகேவா? இதுவே இப்ப கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல, ஓகேவா, கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல நோன்னு மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அங்கதான் நம்ம என்ன பண்ணணும், டயக்ராம் வரைஞ்சு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வரைஞ்சு பார்க்கணும். ஓகேவா? இப்ப நோ இருக்கா இல்லையா அப்படின்னா எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சம் ஏஆர்பி அப்படின்னு சொல்றேன். சம் ஏஆர்பி, இப்போ ஆல் பிஆர்சி. ஓகேவா? இப்போ நோ சிஆர்டி அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இது மூணும் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி டயக்ராம் வரைவோம், பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். ஸோ சம் ஏஆர்பினா எப்படி வரைவோம், ஏ அண்ட் பி. சம்னா கொஞ்சம். ஓகேவா? அப்ப மிங்கிள் ஆகும். இது ஏ, இது பி, அதான் சம் ஏஆர்பி. அடுத்தது ஆல் பிஆர்சின்னு அப்படின்னா இந்த எப்பவுமே ஆல் பக்கத்துல இருக்கிறது சின்ன சர்க்கிளா இருக்கணும், ஆர் பக்கத்துல இருக்கிறது பெரிய சர்க்கிளா இருக்கணும். அப்ப ஆல்ரெடி பி வரைஞ்சிட்டோம், பி சின்ன சர்க்கிளா இருக்கணும், சி பெரிய சர்க்கிளா இருக்கணும். ஸோ அது என்ன பண்ணி நம்ம இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கணும். ஓகேவா? ஆல் பிஆர் சி இப்படி வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க, நோ சிஆர்டின்னு சொல்றாங்க. அது சியும் டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டி இங்க வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்ப டியும் சியும் என்னது எனக்கு தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொன்னதுனால இது என்னது எனக்கு தொடர்பு இல்லை. ஓகேவா? இப்ப டயக்ராம் வரைஞ்சிட்டுனா இப்ப இதுனா சார் நோன்னு கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன்ல நோ கன்க்ளூஷன் வரும்போது இதுல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்ல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப அவங்க சொல்றாங்க டின்ற சர்க்கிள் சி கூட தான் தொடர்பு இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம். ஆனா இங்கதான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம ஒரு நாமளா அசியூம் பண்ணணும். பாசிபிலிட்டிஸ்னா வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேவா? என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இங்க சியும் டி கூட தான் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த டி வேற எங்கெல்லாம் சேரலாம் அப்படின்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும் போது இந்த டி இந்த ஏ கூட சேரலாமா அப்படின்னு சொன்னா கொஞ்சமா சம் சேரலாமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கானா, இருக்கு. ஓகேவா? இவங்க சியும் டி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தனியா இருக்கிற டி ஏ கூட மிங்கிள் பண்ணலாமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா, சேர்க்கலாமா அப்படின்னா எஸ் சேர்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கா, சேர்க்கலாம். இல்ல இங்க வரைஞ்ச டிய நான் என்ன பண்ணலாம், இந்த ஏ கூட சம் சேர்க்கலாம். அப்படின்னா அர்த்தம் சம் ஏஆர் டி அப்படின்னு வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த டிய ஏக்குள்ளேயும் போய் வைக்கலாமா,
பாருங்க ஏக்குள்ளேயும் வைக்கலாமா வைக்கலாம், ஏன்னா சி கூட தான் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவசரம், அவங்க ஏ பத்தி மென்ஷன் பண்ணல. அப்ப இந்த டியை ஏக்கு என்ன பண்ணலாம், ஏக்குள்ளேயும் வைக்கலாம். அப்ப அதுக்கு என்ன சொல்ல வராங்க, ஆல் டி ஆர் ஏ அப்படின்னு சொல்லலாமா, ஏன்னா ஆல் பக்கத்துல இருக்கிறது சின்ன சர்க்கிள், ஏனா பெரிய சர்க்கிள். அதாவது இந்த டியை ஏக்கு கொஞ்சமாவும் வைக்கலாம், இல்ல ஏக்குள்ளேயும் வைக்கலாம். அப்ப எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஏல வைக்க மாதிரி சார் இப்ப பில வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். சார் பில போயிட்டு இந்த டில இருக்கு, பில போய் வைக்க முடியுமான்னு கேட்கலாம். பிஏ வந்து சிக்குள்ளதான் இருக்கு, ஓகேவா. அப்ப சி கூடவே தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சிக்குள்ளே தொடர்பு இல்லைன்னா பிக்குள்ள நம்மளால டச் பண்ண முடியுமா, கண்டிப்பா டச் பண்ண முடியாது. அதாவது பிஏ கொஞ்சம் கூட தொட முடியாது, பிக்குள்ளவும் வைக்க முடியாது, ஓகேவா. அப்ப இதுதான் சார் பாசிபிலிட்டிஸ். அவங்க நோன் கொடுக்கும் போது அந்த நோன் தனியா இருக்குல்ல, அந்த எடுத்துட்டு போன அந்த இமேஜ் மட்டும் வேற எங்கெல்லாம் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றதுதான் நமக்கு பாசிபிலிட்டிஸ், ஓகேவா. அப்படி பார்க்கும்போது நாம வரைஞ்ச இது ஒரு டேபிள் கால மாதிரி போட்டுக்கலாம், இது இந்த நோ கன்க்ளூஷன் மட்டும். அதாவது பேசிக் டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். பேசிக் டயக்ராம் நம்ம வரைஞ்சோம், ஓகேவா. அந்த டயக்ராமுக்கும் நாம பாசிபிலிட்டிஸா இருக்குல்ல, அந்த பாசிபிலிட்டிஸ்லும் இதுல வந்து எது வந்து கரெக்டா இருக்கு. இப்ப வந்து பேசிக் ஓகே ரைட்டா இருக்கு, நம்ம எடுத்துக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தப்பா ஆச்சுன்னா கூட நம்ம ரிசல்ட் வந்து எதுன்னு எழுதுனா தப்புன்னு தான் எழுதணும், ஓகேவா. நம்ம எடுத்துக்கொண்ட பேசிக் ரைட்டு, பாசிபிலிட்டும் கரெக்டா ரைட் இருந்துச்சுன்னா ரைட்டு, சொல்யூஷன் ரிசல்ட் ரைட்டு. அதே மாதிரி தேர்ட் ஒன், பேசிக்ஸ் தப்பு, பாசிபிள் ரைட்டா இருக்கு, ஏதாவது ஒண்ணு தப்பா ஆனாலும் அது தப்பு தான், ரிசல்ட் தப்பு தான், ஓகேவா. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன், பேசிக்ஸும் தப்பு, பாசிபிலிட்டிஸும் தப்புனா நமக்கு ரிசல்ட்டும் தப்பு தான், ரெண்டுமே தப்புனா தப்பு தான். அப்ப என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒண்ணு தப்பா ஆனாலும் நமக்கு ரிசல்ட் வந்து ராங் தான், ரெண்டுமே சரியானதான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரைட்டு, ஓகேவா. புரியுதுங்களா. இப்ப நான் உனக்கு கொஸ்டின் வச்சு சொல்லல, இது கான்செப்ட், இதை நான் நடத்தும் போது உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா. பார்க்கலாமா. எஸ். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் நோ கன்க்ளூஷன்ல 2 டைப் சொன்னேன். ஒன்னு வந்து கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல நோனே மென்ஷன் ஆகல, ஓகேவா. பாருங்க, சம் பேப்பர்ஸ் ஆர் ஸ்விட்ச், சம் ஸ்விட்ச் ஆர் புக், ஆல் புக் ஆர் நோட், ஆல் நோட் ஆர் பென், சம் பென் ஆர் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஏதாவது நோன் மென்ஷன் ஆயிருக்கா, ஸ்டேட்மெண்ட்ல நோன் மென்ஷன் ஆகல, ஆனா கன்க்ளூஷன்ல நோன் மென்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா நோன் மென்ஷன் ஆனதா இது வந்து நோ டைப், ஓகேவா. அப்ப இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நான் என்ன சொன்னேன், கண்ணை மூடிட்டு இது 3மே தப்பு அப்படின்னு போட சொன்னேன். அப்ப கொடுத்திருக்க 3மே தப்பு. அப்ப நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் பாருங்க, நன் ஃபாலோஸ், இது எதுவுமே ஃபாலோ பண்ணல, என்ன பண்ணிட்டான், ஈஸியா டச் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா. இந்த டைப் ஈஸியா இருக்கா. எஸ். ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த டயக்ராமுக்கு நீங்க வரைஞ்சு பார்த்தாலும் இந்த ஆப்ஷன் தான் வரும், சரிங்களா. அடுத்து பாருங்க செகண்ட் டைப், அதாவது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல நோன்னு வந்திருக்கு, சரிங்களா. அப்போ நோன் வந்திருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓகேவா. அதனால டயக்ராம் வரைஞ்சு பார்க்கணும், கன்க்ளூஷன் சப்மிட் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ஷன் பார்க்கணும். ஒருவேளை நோ கொடுக்கலன்னா அது ஸ்டேட்மெண்ட்ல 3மே நோ கொடுக்காம இருந்து இங்க கன்க்ளூஷன் நோ கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம எதுவுமே 2மே தப்புன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருப்போம் போன சம் மாதிரி, ஓகேவா. அதனால நோ கொடுத்துருக்காங்க, ஸோ கண்டிப்பா டயக்ராம் வரைஞ்சுதான் ஆகணும், ஓகேவா. வரையலாமா. பாருங்க, சம் பேப்பர்ஸ் ஆர் பென் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென், ஓகேவா. அப்ப இது பேப்பர், இது பென், ஓகேவா. அப்ப சம்னா கொஞ்சம் மிங்கிள் ஆகும், ஓகேவா. அடுத்து பாருங்க, ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல் சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன் ஆல் பக்கத்துல இருக்கிறது சின்ன சர்க்கிளாவும் அதுக்கப்புறம் இருக்கிறது பெரிய சர்க்கிளாவும் வரையணும்னு சொன்னேன். அப்ப ஆல் பென் இருக்கா, பென் இங்க இருக்கு, அது ஸ்கேல் இப்போ வரையணும், இதை விட பெருசா வரையணும். அப்ப பாருங்க நான் எப்படி வரையணும், இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி வரையணும். இது பென்னு, இது ஸ்கேல், வரைஞ்சாச்சா. எஸ். அடுத்து பாருங்க, நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்கேலும் மார்க்கரும் என்னது, எனக்கு டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னது, எனக்கு மார்க்கர், இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின், ஓகேவா. அதாவது ஸ்கேலும் மார்க்கர் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு டச் பண்ணக்கூடாது, நோ தொடர்பு இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதற்கான ஒரு பேசிக்ஸ் டயக்ராம் தான் இது, ஓகேவா. இப்ப நாம என்ன பண்ணணும், பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். பாசிபிலிட்டிஸ்னா இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வரைக்கும் வரைஞ்சிட்டோம், வேற எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க மார்க்கரும் ஸ்கேலும் தான் தொடர்பு படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மார்க்கரை வேற எங்கன்னா சப்மிட் பண்ணலாமா, எஸ். அந்த பாசிபிலிட்டிஸ் யோசிக்கணும், அதான் பாசிபிலிட்டிஸ். இந்த மார்க்கர் என்ன பண்ணலாம், நான் பேப்பர் கூட வைக்கலாம், இல்லைன்னா பேப்பருக்குள்ளேயும் வைக்கலாம்,
ஓகேவா? ஆனா பென்குள்ள வைக்க முடியுமா? வைக்க முடியாது. பென்குள்ள நீ டச்சே பண்ண முடியாது. ஏன்னா பென் எதுக்குள்ள இருக்கு? ஸ்கேலுக்குள்ள இருக்கு. அவங்க ஸ்கேலே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்கேல் டச் பண்ணாம எப்படி நீ பேனா போய் டச் பண்ண முடியும்? அப்ப டச் பண்ண முடியாது. அது பென்னை டச்சும் பண்ண முடியாது, பென்னுக்குள்ளேயும் வைக்க முடியாது. எனக்கு என்னது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எது? பேப்பருக்கு இந்த மார்க்கரை நாம் பேப்பருக்குள்ள கொஞ்சமா டச் பண்ணலாம், அதை சம் பண்ணலாம், இல்லைனா பேப்பருக்குள்ளேயும் வைக்கலாம். எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். அந்த வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, நோ மார்க்கர் இஸ் பேப்பர்னு சொல்றாங்க. அது நோனா என்னது? மார்க்கரும் பேப்பரும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம வரைஞ்சிருக்கிற டயக்ராம்ல கரெக்ட் தான். ஏன்னா மார்க்கரும் பேப்பரும் சம்பந்தம் இல்லை தான். அவங்க சொல்றது சரிதான். அப்ப பேசிக் கரெக்ட் தான். ஓகேவா? ஆனா பாசிபிலிட்டி கரெக்டானு பார்க்கணும். இப்போ பாசிபிலிட்டி பார்க்கும்போது இந்த மார்க்கர் எடுத்துட்டு போய் பேப்பர்ல வைக்கலாமா? எஸ், வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கா? வைக்கலாம். ஏன்னா பாசிபிலிட்டிஸ் வைக்கலாம். ஆனா இவங்க கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது பேசிக் டயக்ராம்ல நோ, அவங்க கொடுத்துருக்கிற ஒண்ணுல வந்து பார்த்தோன்னா பாசிபிலிட்டிஸ் தப்புன்னு சொல்றாங்க. அப்ப நாம எடுத்துக்கிட்ட பாசிபிலிட்டிஸ் ரைட் வைக்கலாம். இவங்க தப்புன்னு சொன்னதுனால இந்த பாசிபிலிட்டிஸ் தப்பாயிடும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக் டயக்ராம் அவங்க சொல்ற சென்டென்ஸ் பிரகாரம் பேசிக் டயக்ராம் ரைட் ஆகுது. நம்ம பாசிபிலிட்டிஸ் சப்மிட் பண்ணலாம். ஆனா அவங்க சொன்னது சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு தப்புனாலும் இந்த கன்க்ளூஷன் நமக்கு தப்பு தான். சரிங்களா? பேசிக்கும் பாசிபிலிட்டி ரெண்டுமே கரெக்டா இருந்தா தான் நம்ம கரெக்ட்னு போட முடியும். ஏதாவது ஒண்ணு தப்புனாலும் நம்ம தப்புன்னு தான் போட முடியும். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, நோ மார்க்கர் இஸ் பென் சொல்றாங்க. அது மார்க்கரும் பென்னும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம வரைஞ்ச டயக்ராம்ல சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா சம்பந்தம் இல்லை. ஏன்னா இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ பேசிக் டயக்ராம் கரெக்ட் தான், நம்ம வரைஞ்சிருக்க ரைட் தான். அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப மார்க் எடுத்து போய் என்னால பெண்ணால் டச் பண்ண முடியுமா? எனக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்ப அவங்க சொல்றது ரைட்டு தானே? எனக்கு பாசிபிலிட்டிஸும் சான்ஸ் இல்லை, அவங்க வரைஞ்சது வரைய முடியாது. அப்ப ரெண்டுமே எனக்கு கரெக்ட் தான். ஓகேவா? அவங்க சொல்றது எனக்கு பாசிபிலிட்டிஸ் இது மேட்ச் ஆகல அப்படின்ற போது இந்த செகண்ட் சென்டென்ஸ் தான் எனக்கு என்னது கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே பூர்த்தி ஆகுது. அப்ப ரெண்டுமே பூர்த்தி ஆனாதான் எனக்கு கரெக்ட் ஆகும். ஏதாவது ஒண்ணு தப்பானாலும் தப்பு தான். அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எனக்கு எது ரைட்டு? ஒன்லி 2 கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? புரியுதா கான்செப்ட்? எஸ், இவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? கொஞ்சம் ரைட்டா யோசிச்சீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த மாடல் பார்க்கலாமா? சாரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்ப தேர்ட் கொஸ்டின். இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க, கன்க்ளூஷன் பாக்குறீங்க, கன்க்ளூஷன் நோன்னு வருது. அப்ப நோ கன்க்ளூஷன் டைப். ஆனா கொஸ்டின் பாக்குறீங்க, ஆல் சம் நோன்னு வந்துருது. ஓகேவா? அப்ப நம்ம கண்டிப்பா பேசிக் டயக்ராம் வரைஞ்சுதான் ஆகணும். அப்ப வரையலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல் கேக்ஸ் ஆர் ஸ்வீட் சொல்றாங்க. அப்ப ஆல் கேக்னா ஆல் பக்கத்துல இருக்குது சின்ன சர்க்கிளாவும் இது பெரிய சர்க்கிளாவும் வரையணும். ஓகேவா? அப்படி வரையும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆல்னா இது வந்து உள்ளேயும் போடலாம், இல்ல கார்னரை போடலாம், இந்த மாதிரி கார்னர் போடலாம், இந்த மாதிரி கார்னர் போடலாம். இந்த சர்க்கிள் என்ன பண்ண எங்க வேணா போடலாம், கரெக்டா சென்டர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஆல் கேக்ஸ் ஆர் ஸ்வீட் சொல்றாங்க. அப்ப நான் கேக் வரைஞ்சிட்டேன். கேக்கு இதுக்குள்ளதான் பெருசு வரணும். அப்ப ஸ்வீட் வரைஞ்சிட்டேன். இது ஸ்வீட். ஓகேவா? அடுத்து நான் சொல்றேங்க, ஆல் ஸ்வீட் ஆர் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்வீட் ஆல் பக்கத்துல ஸ்வீட் சின்ன சர்க்கிளா இருக்கணும், குட்ஸ் பெரிய சர்க்கிளா இருக்கணும். ஆல்ரெடி நான் ஸ்வீட் வரைஞ்சிட்டேன். இப்போ குட்ஸ் இதை விட பெரிய சர்க்கிளா வரையணும். அப்படி வரையும் போது என்ன பண்ணணும், இதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த மார்ஜினோட சரிங்களா ஏனோ தானு வரையக்கூடாது. இந்த மாதிரி வரைஞ்சாதான் இதுக்குள்ள இது வரதான்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இது எனக்கு இது குட்ஸ். ஓகேவா? வரைஞ்சிட்டா? எஸ். அடுத்து பாருங்க, சம் குட்ஸ் ஆர் பெஸ்ட்னு சொல்றாங்க. கொஞ்சம் குட்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப குட்ஸ் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். அப்ப இதுல கொஞ்சம் நான் இப்படி வரைஞ்சிக்கலாமா? இதுல வரைஞ்சிட்டு இது என்னது பெஸ்ட். எஸ், வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அடுத்தது நோ ஸ்வீட் இஸ் சாக்லேட் சொல்றாங்க. ஓகேவா? ஸ்வீட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சாக்லேட் புதுசா வருது. அப்ப சாக்லேட் என்ன பண்றேன், நான் புதுசா அங்க வரைஞ்சிக்கிறேன் சாக்லேட்னு. சாக்லேட் வரைஞ்சிட்டு எனக்கு ஸ்வீட்டும் சாக்லேட்டும் ஒன்னா சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கண்டிஷனா கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேவா? அப்ப சாக்லேட்டும் ஸ்வீட்டும் தான் சேரக்கூடாது. ஓகேவா? அப்ப நமக்கு வேற என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? இந்த சாக்லேட்டை நான் பெஸ்ட் கூட போய் வைக்கலாமா? பெஸ்ட் கூட கொஞ்சம் சம் வைக்கலாம், இல்ல பெஸ்ட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். ஓகேவா? வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? கூட்ஸுக்குள்ள வைக்கலாமா? கூட்ஸ்குள்ள சம் டச் பண்ணி வைக்கலாமா? எஸ், அவங்க ஸ்வீட் கூட தான் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்ஸை பத்தி எதுவும் பேசல. அப்ப இந்த சாக்லேட்டை நான் கூட்ஸ்குள்ள வைக்கலாம், கூட்ஸ்ல டச் பண்ணி சம் வைக்கலாம், இல்ல கூட்ஸ்குள்ளேயும் வைக்கலாம். ஓகேவா? அப்ப எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க,
கன்க்ளூஷன்ல நோ சாக்லேட் இஸ் பெஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் டயக்ராம், இந்த டயக்ராம் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ்க்கும் நம்ம எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப பேசிக் டயக்ராம் இதுவா, நோ சாக்லேட் இஸ் பெஸ்ட், இது சாக்லேட், இது பெஸ்ட், சரிங்களா? அப்ப பேசிக் டயக்ராம் பார்க்கும்போது ரெண்டு சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா ரெண்டுமே சம்பந்தம் இல்லை, தனித்தனி டயக்ராமா இருக்கு. அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஓகேவா? ஆனா இப்ப பாசிபிலிட்டிஸ் பாக்குறோம், இது ரெண்டும் டச் பண்ண கூட தான் சொல்றாங்க. அதாவது ஸ்வீட்டும் சாக்லேட் தான் டச் பண்ண கூட சொல்றாங்க. ஆனா சாக்லேட் பெஸ்ட்டும் வைக்கலாமா, டச் பண்ணலாமா? ஈஸியா பண்ணலாம். இந்த சாக்லேட்டை பெஸ்ட் கூட மெர்ஜ் பண்ணி வைக்கலாம், இல்ல பெஸ்ட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓகேவா? அப்ப எனக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரைட்டுன்னு வருது, ஆனா இவங்க தப்புன்னு சொல்றாங்க. சோ அப்ப இது தப்பு தான். ஏதாவது ஒண்ணு தப்புனாலும் தப்பு தான். அப்ப இந்த சொல்யூஷன் என்னது, எனக்கு ரிசல்ட்டும் தப்பு தான், ஓகேவா? எஸ். இப்ப அடுத்தது பாருங்க, நோ சாக்லேட் இஸ் கேக் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சாக்லேட் எங்க இருக்கு? இது சாக்லேட், இது கேக்கு, ஓகேவா? சாக்லேட் கேக்கு. இப்ப ரெண்டும் நோ சம்பந்தப்படுத்த இருக்கா? இல்ல. இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, ரெண்டு தொடர்பு இருக்கா? நான் வரைஞ்ச டயக்ராம்லயே எனக்கு தொடர்பு இல்லாம இருக்கு, அப்ப கரெக்ட் தான், ஓகேவா? இப்ப பாசிபிலிட்டிஸ் பாக்குறோம். இந்த சாக்லேட்டை நான் கேக்குக்குள்ள வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வைக்க முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த கேக்கு ஸ்வீட்குள்ளதான் இருக்கு, எனக்கு ஸ்வீட் கூட டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்வீட் தாண்டி எப்படி நான் கேக்குள்ள டச் பண்ண முடியும்? முடியாதுல்ல. பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எனக்கு பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அப்ப இவங்களும் அதான் சொல்றாங்க. அப்ப என்னோட பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடைக்கல, அவங்க சொல்றது ரைட்டு தான். அப்ப பாசிபிலிட்டிஸ் ரைட்டு தான். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட், ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நோ சாக்லேட் இஸ் குட் அப்படின்னு சொல்றாங்க. சாக்லேட் இங்க இருக்கு, குட் இங்க இருக்கு, குட் இங்க இருக்கா? அப்ப ரெண்டும் வரைஞ்ச டயக்ராம்ல பேசிக் டயக்ராம் பாக்குறோம், வரைஞ்ச டயக்ராம்ல சம்பந்தம் இல்லதான், ஓகேவா? அப்ப சம்பந்தம் இல்ல, ரைட்டு தான். ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. ஏன்னா ஸ்வீட் கூட தான் டச் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனா நான் கூட்ஸ்குள்ள டச் பண்ணி வரையலாம், இல்ல கூட்ஸ்குள்ளேயும் வரையலாம், ஓகேவா? எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அவங்க சொல்றது தப்பு. எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இவங்க இல்லைன்னு சொல்றாங்க, அதனால தப்பாயிடும். ஏதாவது ஒண்ணு தப்புனாலும் இது தப்பு தான், ஓகேவா? அப்ப எனக்கு இது எது ரைட்டு? ரெண்டு மட்டும் தான் கரெக்ட். ஸோ 2 only the follows, ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி நோ கன்க்ளூஷன் வந்தா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் கரெக்ட் ஆகும், ஓகேவா? நீங்க எதுவுமே இந்த டாபிக்கே நீங்க படிக்கல அப்படின்னா இதை மட்டும் படிச்சுட்டு இந்த மாதிரி படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அதுதான் சிலாஜிசம். ஒரு டயக்ராம் வரைகிறீங்க, வரைஞ்சிட்டு நோ கன்க்ளூஷனா எல்லாத்தையும் பார்த்துட்டு 1 by 1 சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சர் சப்மிட் பண்ணணும், ஓகேவா? புரியுதா? எஸ். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, 4th கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க அதே மாதிரி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? நோ கன்க்ளூஷன்ல ஸ்டேட்மெண்ட்ல 4th ஒனுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? எஸ். அடுத்த டைப் பார்க்கலாமா? அடுத்த டைப் என்னது? பாசிபிலிட்டிஸ் டைப். இதே டைப் தான். அங்க வந்து பார்த்தோம்னா நம்ம பேசிஸ் டயக்ராம் பாசிபிலிட்டி பார்த்தோமா, ஏதாவது ஒன்னு ரைட்டா இருந்தாலும் ரைட்டு தான், ஓகேவா? பார்க்கலாமா? எஸ். பாருங்க, இப்போ பாசிபிலிட்டி டைப் 4th டைப். இப்போ 4th டைப் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க, அதோட பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம பாருங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? பாருங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரைஞ்சிடலாம். பாருங்க, கொஞ்சம் நவுத்திக்கிறேன். இப்போ ஸ்டேட்மெண்ட், சம் பேப்பர்ஸ் ஆர் பென் சொல்றாங்க, ஓகே? சம் பேப்பர்ஸ் ஆர் பென் அப்படின்னு சொல்றாங்க. சம்னா என்ன? கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கணுமா? இது பேப்பர்ஸ், இது எனக்கு பென், ஓகேவா? வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல். பென்ஸ் சின்னதா இருக்கணும், ஸ்கேல் பெருசா இருக்கணும், ஓகேவா? அப்ப பென் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கார்னர் டச் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? வரைஞ்சிட்டேன். இதுனா எனக்கு ஸ்கேல், ஓகேவா? அடுத்தது நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேலும் மார்க்கர் புதுசா வருது, நான் தனியா வரைஞ்சிக்கிட்டேன். இந்த ஸ்கேலும் மார்க்கர் என்னது? சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப இது எனக்கு மார்க்கர், ஓகேவா? எனக்கு ஸ்கேலும் மார்க்கர் மட்டும் தான் தொடர்பு, டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வேற எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பேப்பர் கூட டச் பண்ணலாமா? எஸ், தாராளமா டச் பண்ணலாம். அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலை. அப்ப பேப்பருக்குள்ள நான் டச் பண்ணி வரையலாம், இல்லைன்னா பேப்பருக்குள்ளேயும் வரையலாம். ஆனா பெண்ணு கூட வரைய முடியுமா? பெண்ணு ஸ்கேலுக்குள்ள இருக்கு, பெண்ணு என்ன பண்ண டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா பென் டச்சும் பண்ண முடியாது, பெண்ணுக்குள்ளேயும் வைக்க முடியாது. ஏன்னா என்னது? அவங்க ஸ்கேலே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு பேப்பர் கூட டச் பண்ணலாம், இல்ல பேப்பருக்குள்ள டச் பண்ணலாம், ஓகேவா? சரி, ஓகே. கன்க்ளூஷன் பார்க்கலாமா? பாருங்க, சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் ஏ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது மார்க்கரும் பேப்பரும் கொஞ்சம் இருக்குமான்னு பாக்குறாங்க. இது பேப்பரு, இது மார்க்கரு, ஓகேவா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா?
எஸ் இருக்கு பாருங்க. அவங்க ஸ்கேல் கூட தான் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பேப்பர் கூட சம்னா கொஞ்சம் மெர்ஜ் ஆகலாம்னு இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இருக்குதானே? அப்ப கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆல் மார்க்கர்ஸ். ஆல் மார்க்கர்ஸ்னா என்ன பண்ணோம்? ஆல் பக்கத்துல இருக்கு மார்க்கர் சின்னதாகவும் பீயிங் ஏ பேப்பர்னு சொல்றாங்க. பேப்பர் பெருசாகவும் இருக்கணும். அப்படி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்கறாங்க. பாருங்க, இது மார்க்கரு, இது பேப்பரு. ஓகேவா? அதாவது மார்க்கர் சின்னதா இருக்கணும், பேப்பர் பெருசா இருக்கணும். இந்த மார்க்கர் போய் நான் பேப்பருக்குள்ள வைக்கலாமா? எஸ் வைக்கலாமே. இந்த பேப்பர் இது டச் பண்ணலாம், பேப்பருக்குள்ளேயும் வைக்கலாம். அப்ப இது எனக்கு என்னது? ரைட்டு தானே? இதுவும் மார்க்கர் சின்னது, பேப்பர் தனியா வரைஞ்சு பார்க்கலாமா? பாருங்க, மார்க்கர் சின்னதாகவும் பேப்பர் பெருசாகவும் என்னால பண்ண முடியும், சப்மிட் பண்ண முடியும். இந்த மார்க்கர் தூக்கி என்ன பண்ணலாம்? என்னால உள்ள வைக்கலாம். எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இதுவும் எனக்கு என்னது? கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ரெண்டு பாலிசியும் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரைட்டு தான். அப்ப என்னது எனக்கு ஆப்ஷன்? both 1 and 2 follows. எனக்கு எது மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இல்ல? பெண்ணை என்ன பண்ண முடியாது, என்னால் டச் பண்ண முடியாது, பெண்ணுக்குள்ளேயும் டச் பண்ண முடியாது. அப்ப அது மட்டும் தான் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. மற்றபடி பெண் கூட டச் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் பாசிபிலிட்டிஸ் டைப். ஓகேவா? சூப்பரா. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. வரைஞ்சு பார்க்கலாமா? எஸ், வரைஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ப்ளூ ஆர் கிரீன் சொல்றாங்க. அப்ப ப்ளூ, சாரி, அப்புறம் கிரீன். சம்னா கொஞ்சம். ஓகேவா? அப்ப இது வந்து என்னது? ப்ளூ, இது கிரீன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? சம் கிரீன் ஆர் பிங்க் சொல்றாங்க. இது கிரீனு, இப்போ புதுசா ஒன்று வருதா? அப்ப புதுசா என்னது? பிங்க். சம் சொல்றாங்க, கொஞ்சம் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அடுத்தது ஆல் பிங்க் இன் எல்லோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிங்க் சின்னதாகவும் எல்லோ பெருசாகவும் வரையணும். அப்படிதானே? அப்படி வரைஞ்சனா பிங்க் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். அப்ப இதை விட பெருசா வரையணும், பிளஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி வரையணும். பிங்கை ஃபுல்லா கவர் பண்ணி வரையணும். அப்ப எனக்கு இது என்னது? எல்லோ. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நோ எல்லோ இஸ் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் பிளாக்னு ஒன்று வரையணும், பிளாக்னு வரைஞ்சிட்டேன். ஆனா எல்லோ இது என்னது? எனக்கு டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது என்னது? அப்ப எனக்கு பிளாக். ஓகேவா? அடுத்தது சம் பிளாக் ஆர் ரெட்னு சொல்றாங்க. இந்த பிளாக் சம் வந்து என்னது இருக்கலாம்? சம் ரெட்டா இருக்கலாம். அப்ப என்னது? எனக்கு இது ரெட், இது சம் பிளாக். ஓகே, டயக்ராம் வரைஞ்சிட்டுனா எப்படி வேணா வரையலாம். நான் உங்களுக்கு லெட்டர்ஸ்னால கீழே வரைஞ்சிட்டேன். இப்போ கொடுத்துருக்கிற டயக்ராம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இது பேர் என்னது? பேசிக் டயக்ராமா? இப்போ அவங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெட்டு பிளாக்கு வேற இது கூட எல்லோ, பிளாக் வந்து எல்லோ கூட டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆனா எல்லோ கூட டச் பண்ணா பிங்க் கூட என்னால் டச் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ளதான் இருக்கு. மற்றபடி பிளாக் என்ன பண்ணலாம்? இது ப்ளூ கூட வைக்கலாம், கிரீன்குள்ள வைக்கலாம், ப்ளூக்குள்ள வைக்கலாம், இல்ல கிரீன்குள்ள வைக்கலாம். எப்படி வேணா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்ப பாருங்க, சம் ரெட் பீயிங் எல்லோ இஸ் ஏ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது கொஞ்சம் ரெட்டு, ரெட் எங்க இருக்கு? இங்க ரெட் இருக்கு. அடுத்து எல்லோ இருக்கு, எல்லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ எல்லோவும் பிளாக்கும் தான் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெட்டு போயிட்டு எல்லோ கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த ரெட்டு வந்து நான் பிளாக்ல கொஞ்சம் வைக்கலாம், இந்த எல்லோலையும் கொஞ்சம் போய் சேர்க்கலாம்ல. எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு தானே? அவங்க ஏதாவது சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல. இந்த ரெட் என்ன பண்ணலாம்? எல்லோலையும் போய் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? இப்படி ஜாயின் பண்ணி வைக்கலாம். அப்ப எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆல் ரெட் பீயிங் ஏ ப்ளூ இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க. இப்போ ஆல் ரெட்னா என்ன? ரெட் வந்து பார்த்தோன்னா சின்னதாகவும் ப்ளூ வந்து பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரெட் எடுத்துட்டு போயிட்டு ப்ளூ உள்ள வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் வைக்கலாமே? அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, ஏதாவது ரெட் பத்தி தொடர்பு இல்லாத ஏதோ சொல்லியிருக்காங்களா? இல்ல. பிளாக் கூட கொஞ்சமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணலாம்? நான் ப்ளூல போய் டச் பண்ணலாம், இல்ல ப்ளூக்குள்ளேயும் வைக்கலாம். எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு தானே? எஸ். பாருங்க, ஆல் ரெட் ப்ளூ. அப்ப ரெட் சின்னதாகவும் ப்ளூவும் பெருசாகவும் வரைஞ்சா இந்த மாதிரி இதுக்குள்ள வைக்க முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கானா? இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து தொடர்பு இல்லை, நோன்னு சொன்னாதான் நமக்கு தொடர்பு இல்லை. அப்ப இதுவும் எனக்கு கரெக்ட் தான். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் கரெக்ட். ஸோ பர்த் 1 or 2 வந்து கரெக்ட். ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாதான் செகண்ட் வீடியோ புரியும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு நான் வந்து தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். சரிங்களா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு அதாவது ஸ்லாஜிஸ்லம்ல கிட்டத்தட்ட பேங்கிங்ல ஒரு 8 டைப் 9 டைப் இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்லாஜிசம் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா டாபிக்கே கொடுக்கல. சரிங்களா? லாஜிக்கல் ரீசனிங் சும்மா சொல்லிட்டாங்க.
அந்த லாஜிக்கல் ரீசனிங்லேயே நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம், கிளாக் பார்த்துருக்கோம், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்த்துருக்கோம், பிளஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருக்கோம், ஸ்லாஜிசம் பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ராவே பார்த்துருக்கோம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கும் போது நம்ம அந்த டைப்லாம் போட்டு பார்க்கணும் இல்லை. இந்த 4 டைப் தான் மேஜர் ரூலாகவும் இந்த 4 டைப் மட்டும் பார்த்துட்டோம். ஓகேவா, எஸ். இப்போ நமக்கு ரீசனிங்ல இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா, என்ன டாபிக்னா அந்த ஸ்கொயர் கம்ப்ளீஷன். அந்த ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீஷன் முடிச்சுட்டுனா நமக்கு 27 டாபிக்கும் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபுல் டெஸ்ட் தான். நிறைய பேர் டெஸ்ட் வைங்க சார் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் கொடுத்துடலாம். சரிங்களா, இந்த டிசம்பர் இருக்கு, நமக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில தான் எக்ஸாம். சரிங்களா, அப்போ 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசமும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் தான். சரிங்களா, நிறைய டெஸ்ட் வச்சுட்டு 40 வாங்காம உங்களை விடுற மாதிரி இல்லை. ஓகேவா, எக்ஸ். அடுத்தது லாஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.